சாபாக்கள் இருப்பாங்கன்னு சொன்னா அவங்க அடக்க ஸ்தலத்தை வந்து எந்த அளவுக்கு கல்லு மண் எடுத்துட்டு போட்டுருவாங்க. அப்ப இதெல்லாம் தடுக்கணுக்காக வேண்டி அது யாரு எவ்வளவு தடுக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மறைக்கப்பட்டிருக்குது, யாருக்குன்னு தெரியாது. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சு கொள்ளலாம், இதுல முன்னுக்கு இருக்கிற பகுதி என்பது சஹாபாக்களுக்குரியது, பின்பகுதி என்பது ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு. இன்றைக்கு அசர் தொழுகைக்கு ஜனாசா தொழுகை வரல, அதுல லுகர் தொழுகைக்கு இருந்து அது இல்லாம எல்லா தொழுகை இப்போ மஸ்ஜித் நபவி விளங்கி கொள்ளணும். மதீனாவுல மரணிக்கல அவ்வளவு பேர் இங்க அடக்கப்படல, சவுதியில மரணிக்கிற எல்லாரும் இங்க அடக்கப்படல. மஸ்ஜித் நபவியில யாரெல்லாம் தொழுவிக்கப்படுறாலோ அவருடைய அடக்க ஸ்தலம் இங்க இருக்குது. மக்காவுல தொழுவிக்கப்பட்ட அவர் அடக்க ஸ்தலம் மக்காவுல இருக்கு. இங்க மஸ்ஜித் நபவியில யாருடைய ஜனாசா தொழுகை எங்க நடக்குதோ அவங்களுடைய மட்டும்தான் இங்க இருக்கு. அது இன்று வரைக்கும் லுகர் வரை அடக்கப்பட்டவங்க ஜனாசாலாம் இங்க இருக்குது, அது பின்பகுதியில் இருக்குது. இவ்வளவுதான் இந்த அடக்க சொல்றத வரலாறும் சிறப்பம்சம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று நான் உங்களுக்கு சொன்னல 2 மஸ்ஜித் காமிச்சல, அதை பற்றி தான் இப்போ எங்களுக்கு அந்த ஹஸ்ரத் சொல்ல போகிறாரு. அதை தான் இப்போ நாங்கள் கேட்க போயின்னு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். மஸ்ஜித் நபவியோடு தொடர்பான சில வரலாற்று முக்கியமான இடங்களில், மஸ்ஜித் நபவியோடு இருக்கக்கூடிய சில இடங்களில் நாங்கள் அடுத்ததாக பார்க்க வந்திருக்க இடம் தான் இந்த இருக்கிற பள்ளிவாயல். இந்த பள்ளிவாயலுடைய பெயர் மஸ்ஜிது கமாமா. மஸ்ஜிது இஸ்திஸ்கான் சொல்லி ஒரு பேரும் இருக்குது. ஆனால் இந்த பள்ளியுடைய எழுதப்பட்டிருக்கிற பேர் வந்து மஸ்ஜிது கமாமா. இந்த பள்ளியினுடைய வரலாறு சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்தில் இந்த மஸ்ஜித் நபவியை கட்டி தொழுது வந்தாலும், இந்த பள்ளியிலே தொழுவது ஏனைய பள்ளியிலே தொழுவதை விட 1000 மடங்கு நன்மை சிறப்பாக இருந்தாலும், பெருநாள் தொழுகைக்கும் மழை வேண்டி தொழுகைக்கும் திடலுக்கு வந்து தொழக்கூடியவர்களாக தான் இருந்தார்கள். நபி அவர்கள் பெருநாள் தொழுகையாக இருந்தாலும் திடல் தொழுகையாக இருந்தாலும் மழை வேண்டி தொழுவதாக இருந்தாலும் திடலுக்கு வந்து தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள்.